நாட்டின் புதிய பிரதமராக பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கலாநிதி ஹரணி அமரசூரிய இலங்கையின் 28வது பிரதமர் ஆவார். இதேவேளை இன்று நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா பாதுகாப்பு, நிதி, பொருளாதார அபிவிருத்தி, தேசிய கொள்கைகள், திட்டமிடல் மற்றும் சுற்றுலா, வலுசக்தி, விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள். பிரதமர் ஹரணி அமரசூரிய நீதி, பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழில், கல்வி, விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப, பெண்கள், சிறுவர்கள் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு, வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அபிவிருத்தி, கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி, சுகாதாரம், விஜிதகேரத், புத்த சாசனம், மத மற்றும் கலாச்சார அலுவல்கள், தேசிய ஒருமைப்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து, பொதுமக்கள் பாதுகாப்பு, வெளி விவகாரம், சுற்றாடல், வன ஜீவராசிகள், வன வளங்கள், நீர் வளங்கள், பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள், கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி, வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் நிபுணராட்சி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுனில் கந்துன்னித்தி, விமல் ரத்நாயக்கா, டாக்டர் நலிந்த ஜெயதிச, வசந்த சமரசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமாரநாயக்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் HSM சம்பத் தூயகொத்த உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.